கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 28/8/2026 வெள்ளிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக ஒருவனும் தன் நாவை அசைக்கவில்லை. No one uttered a word against Israelites. விரோதங்களை அழிக்கும் தேவன் என்கிற வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு மனிதனும் தன்னுடைய நாவை அசைக்கவில்லை. போட்டியாகவோ, பொறாமையாகவோ, எரிச்சலாகவோ, அந்த ஜனங்களை குறை சொல்லியோ எந்த மனிதனும் தங்களுடைய நாவை அசைக்காதபடிக்கு கர்த்தர் தம்முடைய ஜனத்தோடு கூட இருந்திருக்கிறார் என்பதை அது விளங்கப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாக இன்றைக்கு நாவுகள் அசைகிறது, நமக்கு விரோதமாய் நாவுகள் எழும்புகிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனும் தன் நாவை அசைக்கவில்லை என்று சொல்லி, உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சோர்வை மாற்றும்படியாக, விரோதமாய் பேசுகிற வாய்களினாலே நீங்கள் வேதனைப்பட்டிருப்பீர்களே. ஆனால் சில வசனங்களை ஞாபகப்படுத்தி சொல்ல விரும்புகிறேன். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். ஆண்டவர் இருக்கும் பொழுது கூட்டமே எழும்பி வந்தாலும், நமக்கு விரோதம் எழும்பினாலும் அது நம்மை ஒன்று செய்யாது. காரணம், நான் ஆண்டவர் பேர் நம்பிக்கையாக இருக்கிறபடினாலே. எரேமியா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி வருகிறவர்களை மேற்கொள்ள விடாதபடி நான் காப்பேன் என்று சொல்லி. ஒருவேளை மேற்கொள்ளுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். ஆனால் நம்ம என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. காரணம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏசாயா 54:17 சொல்லுகிறது, உனக்கு விரோதம் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர், நம்முடைய இரட்சகர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையினாலே நமக்கு விரோதமாய் பேசப்படுகிற நாவுகளை கர்த்தர் முறியடித்து அதம் பண்ணி போடுவார். நன்றியறிந்த உள்ளத்தோடு இம்மட்டுமாய் கர்த்தர் நம்மோடு கூட நடத்தினார் என்பதையும், நமக்கு விரோதமாய் பேசப்பட்ட அநேக வாய்களை கர்த்தர் அடைத்து போட்டார் என்பதையும் உணர்ந்தவர்களாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாய் கண்களை மூடி தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு பாளையம் எழும்பினாலும், விரோதமாய் வந்தாலும், கர்த்தருடைய ஆவியானவர் அதற்கு விரோதமாய் கொடியேற்றுவதற்கு, ஜெயம் எடுப்பதற்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறபடினால் என் தேவனே உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பாளையம் எழும்பினாலும், யுத்தங்கள் எழும்பினாலும் கர்த்தர் அவைகளை மடங்கடித்து நிர்மூலமாக்கி நாசம் பண்ணி போடுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒருவேளை இந்த ஜெபத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற, இணைந்திருக்கிற யாராக இருந்தாலும், கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாய்
எழும்பி நாவுகள் அசைந்து கொண்டிருந்தால் அப்படிப்பட்ட நாவையும் நீ கர்த்தர் ஆண்டவரை நிர்மூலமாக்கவும், அப்படிப்பட்ட நாவுகள் அசைக்கப்படாதபடி அவைகள் கட்டப்பட்டிருக்கவும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஆமென். நேற்று கேள்வியும் பதிலும் என்னை கேட்ட காது என்னை பாக்கியவான் என்றது. யார் யாரிடத்தில் சொன்னது? யோபு சூகியனான பில்தாத்திடம் சொன்னது. யோபு 29:11. இந்த நாளுக்கான கேள்வி: தேவனுக்கு விரோதமாக உம்முடைய ஆவியை எழுப்பி உம்முடைய வாயிலிருந்து வசனங்களை புறப்பட பண்ணுகிறீர். யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கிருபையின் தேவ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக தொடர்ந்து இந்த நாளிலும் தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து 3ஆம் தேதி வரை இருக்கிறதான ஒடிசா ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. ஆமென்.